வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நான் இப்போ வாழைக்காய் வறுக்க போகிறேன். பேச்சுலர்ஸ்க்காக ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. வாழைக்காய் வந்து இந்த ஷேப்பில் அரைஞ்சி வச்சுருக்கேன். நீட்டு வசத்தில் அது தோசைக்கல்லில் போட்டு பொரிக்கலாம், எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது நமக்கு கணக்கில் தேவையான அளவு இந்த வாழைக்காய்க்கு எவ்வளோ பிடிக்குதோ எடுத்துக்கலாம். மிளகாய் பொடி, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, சோம்பு அரை டீஸ்பூனும், வெள்ளைப்பூண்டு மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழைக்காயில் பெசர போகிறேன். போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாய் பொடி, கடலை மாவு, சோம்பு. இதை முதல்ல நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு, மிளகாய் பொடி, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே இதில் வாழைக்காய் போட்டு பெசரிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி போட்டு நல்லா அழுத்தி இப்படி எடுத்து வச்சிடணும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி எடுத்துட்டோம்னா தண்ணின்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். பெசரி வச்சாச்சு. எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் கழித்து தோசைக்கல்ல பொரித்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் தேங்காய் மசாலா போட்டு நான் அரைச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இது தேங்காய் போடாத வாழைக்காய் வறுவல். ரோஸ்ட் ஆனோடனே எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். அடுத்த இடு போட்டுக்கலாம். அடுத்த இடும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிக்கலாம். அவ்வளோதாங்க. பேச்சுலர்ஸ் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.